எல்லாருக்கும் வணக்கம். ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் யூடியூப் சேனல்லேருந்து ஃப்ராங்க்லி யுவர்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் நேர்காணல்கள் செய்ய போகிறோம். எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், சக பதிப்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நேர்காணல் செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா எங்களுக்கு இருக்குது. ஏன் ஃப்ராங்க்லி யுவர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இதற்கு தலைப்பு வச்சுருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் வேற்று மொழிபெயர்ப்பாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாரையும் இதில் நேர்காணல் செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாவோட இதுக்கு ஃப்ராங்க்லி யுவர்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம். 2017 ஆண்டு நான், திரு ராம்ஜி நரசிம்மன், எழுத்தாளர் சாரு நிவேதிதா, நாங்கள் 3 பேரும் சென்னை புத்தக சந்தைக்கு போயிருந்த போது சாருவோட 60 புத்தகங்களில் 5 புத்தகம் தான் இருக்குதுன்னு அவர் வருத்தப்பட்டார். அவரோடது மட்டும் இல்லை, மற்ற எழுத்தாளர்களோட புத்தகமும் அப்படி தான் அப்படின்னு அவர் வருத்தப்பட்ட போது ராம்ஜி வந்து ஏன் நாங்களே ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்னோட பேஷனும் அதுவாக இருந்தது. ஆனால் சாரு வந்து வேண்டாம், இது வந்து ரொம்ப உழைப்பை கோர்ற பிஸ்னஸ்ஸு, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்ன போதும் கூட நாங்கள் இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ 2018 ஆண்டு நாங்கள் ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் ஆரம்பித்தோம். இதற்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா, சாரு வந்து தன்னுடைய 60 புத்தகங்களையும் முதல்ல எங்களுக்கு கொடுத்து ஊக்குவிச்சதுனால ஆஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் நாங்கள் வந்து ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் அப்படிங்கிற பெயரை நாங்கள் வந்து இதுக்கு வச்சோம். சாரு முதல் இதை கொடுத்ததுனால எங்களுக்கு இது ஒரு லக்கி சாமா நாங்கள் வந்து இதை பார்க்குறோம். இந்த பப்ளிஷிங் ஹவுஸ் நல்லா வளர்ந்தது, அதனால இது ஒரு லக்கி சாமா நாங்கள் பார்க்குறோம். அதனால இந்த ஃப்ராங்க்லி யுவர்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டையும் எழுத்தாளர் திரு சாரு நிவேதிதாவை வச்சே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம். நீங்கள் எல்லாரும் மாதம் இதை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டுகிறோம். நன்றி. வணக்கம் சாரு. வணக்கம். வணக்கம் டு ஃப்ராங்க்லி யுவர்ஸ். ஃப்ராங்க்லி யுவர்ஸ். ஆமாம், இப்போது ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் அப்படிங்கிற பேர் வந்து எங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் இருந்தாலும் கூட நிறையா அதில் வந்து ஒரு கொஞ்சம் சிரமங்களையும் எங்களுக்கு வந்து கொடுத்தது. இப்போ வந்து இது வந்து சாரு நிவேதாவோட பப்ளிஷிங் ஹவுஸா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அப்புறம் சக பதிப்பாளர்கள் சிலரே வந்து நம்ம வந்து இல்லைங்க, இது வந்து எங்களோடது தான் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் கூட, இருந்தாலும் அவரோடது தாங்க, அவர் சொல்கிறது தானே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. இதை தவிர ஒரு ரைட்டர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவரோட புத்தகத்தை வந்து நம்மளுக்கு தரதாக இருந்தார். எல்லாமே முடிவாயாச்சு, எல்லாம் ஃபைனலைஸ் ஆயாச்சு. ஆனால் அவர் வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா, அதில் வந்து எழுத்து பிரசுரம் கீழே வந்தாலும் கூட an imprint of zero degree publishing அப்படின்னு அங்கே வரக்கூடாது. அந்த ஜீரோ டிகிரி அப்படின்னாவே எங்களை வந்து இரிட்டேட் பண்ணுது அது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம் இன்னொருத்தருங்க வந்து இன்னொரு எழுத்தாளர் வந்து என்னென்னா ஃபோன் பண்ணி, மேடம் நான் நிறைய சாரு நிவேதிதாவை திட்டியிருக்கேனே, நான் வந்து உங்களோட பப்ளிஷிங் ஹவுஸில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, நீங்கள் என் புக்கை போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எவ்வளவு சொன்னாலும் அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து என்னோடதும் ராம்ஜிதும்னு யாருமே நம்புறது கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதனால ராம்ஜி இப்போ புக் ஃபேர்லலாம் நிறைய பேர் வந்து சாரு தானே இது அப்படின்னு கேட்கும் போது ராம்ஜி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆமாங்க நாங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா, ஆரம்பத்துலேருந்தே ஒரு நம்ம வந்து எல்லாராலையும் ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு ஆள். அப்போ அந்த ஜீரோ டிகிரிங்கிற பேர் வைக்கும்போது அதில் ஒரு துணிச்சலாக ஒரு ரிஸ்க் எடுத்து தான் வைக்கிறீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப திட்டப்பட்ட ஒரு ஆள், வசைபாடப்பட்ட ஆள், வெறுக்கப்பட்ட ஒரு ஆள் நம்ம. அப்போ வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, அதில் வந்து ஒன்றும் ஒரு ஆச்சரியமே இல்லை. இப்போ போன வருஷம் வந்து அவுரங்கசீப்பு, பெட்டியோ, அன்பு, இப்படி இவ்வளவு எழுதிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு மூச்சு கூட நேரம் இருக்காது. என் ஃப்ரெண்டு ஒரு அரிச்சா சொரிய நேரம் இல்லை அப்படின்னு, அந்த அளவுக்கு வந்து நேரம் இல்லாமல் இருக்கும்போது இதில் நீங்கள் என்ன புக்கு போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னொன்று, உங்களோட பப்ளிஷிங் ஹவுஸாக இருந்தால் இதில் நிறைய புக்கு நீங்கள் வரவே விட்டுருக்க மாட்டீங்கிறதும். ஏன் பப்ளிஷிங் ஹவுஸாக இருந்திருந்தா அது வேற கேள்வி. அதுக்கு நான் ஒரு நல்ல அருமையான பதில் சொல்கிறேன்.
நானே இதுக்கு ஓனரா முதல் விஷயம், நானே வந்து இன்டர்நெட் பெக்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அது உண்மையும் கூட தான். நான் உஞ்சவிருத்தி பண்ணி தான் தியாகராஜர் மாதிரி பணம் அனுப்புங்கப்பான்னு எல்லார்ட்டையும் சொல்லி, இப்போ நம்ம அந்த புக்கும் வந்து ஒரு பெட்டியோ எழுதுறோம், அதை வந்து 1 லட்சம் கொடுத்து 1 லட்சம் ரூபா கொடுத்து 2 பேர் வாங்கி 3 செயின் போட்டிருக்கீங்களே, இது கூட உங்க ரீடர்ஸ் கொடுத்தது தான், நமக்கு தெரியும். ஸோ அதனால நீ சொல்ற. ஸோ இந்த மாதிரி இது எடுத்துட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு 50 லட்சம் மினிமம் செலவாகும், 1 கோடி ஆகும். ஆமா கண்டிப்பா. அப்ப அதுக்கெல்லாம் நமக்கு ஏது பணம்? சரி, அதுவே ஒருத்தர் போடுறாரு, நம்ம வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறோம், யோசனைகள் கொடுக்குறோம், எங்க நேரம் இருக்கு? அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? நீங்க என்ன புக்கு போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, ஏன்னா 0 டிகிரி அவார்டு விருது நம்ம அனௌன்ஸ் பண்ணும் போது கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2வது தடவை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது இந்த அவார்ட்ல அப்படின்னு சொல்லும் போது கூட சில பேரெல்லாம் உங்களை தான் திட்டினாங்க. உங்களோட பேரை வச்சு அதை வந்து திட்டினாங்க. பாவம், எங்கனால நீங்க வந்து ஏற்கனவே நிறைய உங்களோட எழுத்துனால திட்டு வாங்குறது மட்டும் இல்லாம இதுவும் சேர்ந்து நீங்க வாங்குனீங்க. ஆமா, அது ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இப்படி ஒரு பப்ளிஷிங் ஆரம்பித்தேன்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 புக்கு தான் போடுவேன். அதுக்கு முன்னாடி இருக்காங்க வாசகர் வட்டம், லக்ஷ்மி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு வாசகர் வட்டம், ஹார்ட் பவுண்டு தான் வரும், உள்ள பேப்பர்லாம் அட்டையாக தான் இருக்கும். இப்போ கூட நல்லா இருக்கு, இப்போ கூட நல்லா 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். 4 புக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் போடுவேன். நான் வந்து பலதும் நான் வந்து போட மாட்டேன். நான் வந்து ஒரு ஐடியலிஸ்டிக்காக உட்காந்துக்கிட்டு நான் போடுறதான் நீங்கள் வாங்கணும் அப்படிதான் நான் போடுவேன். வருஷத்துக்கு 4 புக் தான். அந்த மாதிரி ரீடர்ஸ் இன்டர்நேஷனல் இருக்காங்க. அந்த மாதிரி தான் போடுறோம். அப்போ கேட்டுக்கோங்க, இது வந்து என்னோடதும் ராம்ஜிதும் தான். இது சாருவோட பப்ளிஷிங் ஹவுஸ் கிடையாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த நேரம் இருக்கிறது, பணம் இருக்கிறதெல்லாம் விட்டுடலாம். கான்செப்சுவலாகவே நான் உங்களுக்கு எதிர். கரெக்ட். என்னோட கான்செப்ஷனே இது நான் கன்சீவ் பண்ற விஷயமே வேற. என்னோட பர்செப்ஷன், என்னோட ஐடியாலஜி, என்னோட கனவு என்னன்னா வருஷத்துக்கு 4 புக் தான் போடணும், எல்லாம் ஹார்ட் பவுண்டா இருக்கணும், உள்ள பேப்பர்லாம் அட்டையா இருக்கணும். கரெக்ட். வாங்கினா வாங்கு, விலை 1000 ரூபா தான் இன்னைக்கு. விலையில இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. 1000 ரூபா தான் போடுவேன், 200 காப்பி தான். இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் கிடையவே கிடையாது. பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்கு நான் வந்து எதிரு. இன்னும் சொல்ல போனா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் இது புக்கு, நோ புக் ஃபேர் நத்திங், அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணிடுவேன் நான். அது வந்து சொல்ல போனா பப்ளிஷுக்கு எதிரான ஒரு விஷயம். நான் அப்படிதான் நடத்துவேன். நீங்க பண்றதுங்கிறது வேற விஷயம். நான் யாரோட விஷயத்துல குறுக்க போக மாட்டேன். என்ன என்னால முடிஞ்சது வந்து இவங்கள போடுங்க அவங்கள போடுங்கன்னு எப்போவாவது உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுப்பேன். அது எவ்வளோ பேர் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் கொடுத்த சஜஷனில் வந்து நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. கரெக்ட். சாரு, இன்னொரு முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து உங்ககிட்ட இதை கேட்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப புலம்புறீங்க உங்களோட பிளாகில், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுறதோ எல்லாமே வந்து ரொம்ப புலம்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்தாளர்களை கொண்டாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எப்போ பாரு சொல்கிறீங்க. இந்த 3 செயின், உங்கள் வீட்டு வாடகை, உங்கள் பூனைகளுக்கு சாப்பாடு, சீலே போகிறதுக்கு காசு, இது எல்லாமே வந்து எழுத்தாளர்களை கொண்டாடாததா? என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஏன் புலம்புறீங்க? ஓகே, இப்போ பெட்டியோ நாவல் வெளிவந்த போது அதை வந்து நான் அந்த இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது அதில் தானே நம்ம வெளியிட்டோம் அந்த புக்கை வந்து. ஆமாம், அது வந்து அந்த கிரிப்டோ அதில் வந்து வெளியிட்டோம். ஒரு புக்கு வந்து 15,000 ரூபா. அப்புறம் வந்து பல விலை 50,000 ரூபா அப்படிலாம் இருக்கு. 2 பேர் வந்து 1,05,000 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. மொத்தமா அந்த பெட்டியோ நாவல் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. ஏன்னா 15,000 ரூபா கொடுத்து ஒரு 20-30 பேர் வாங்கினாங்க. இந்த 1,05,000 ரூபா கொடுத்து ஒரு 2 பேர் வாங்கினாங்க. ஸோ மொத்தமா ஒரு 5 லட்சம். சரி,
ராயல்டி கூட இப்படி கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு கொண்டாடுற ஒரு விஷயம்தான். செயினை போடுறது, செயின் போடுறதாவது ஒரு டைம்ல போட்டு போயிடுவாங்க. ஆனா தொடர்ந்து வாடகை, அதுவும் நான் மயிலாப்பூர்ல இருக்கேன், ஓப்பனாவே சொல்றேன், வாடகை 50,000 ரூபா ஒரு நண்பர் கொடுக்குறாரு. அவர் எவ்வளவு வருஷமா கொடுக்குறாருன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே கொண்டாட்டம் இல்லை. இது எல்லாமே என் மேல இருக்கிற அன்புல ஒரு சின்ன ஒரு கொட்டேரி, ஒரு சின்ன குரூப், ஒரு 20 பேர் பண்ற விஷயம். நான் கொண்டாட்டம்னு சொல்றது இதை இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன கொண்டாட்டம்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கேரளாவில் இருக்கான், கவிஞன். அவன் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருந்தான். இப்ப அந்த வேலையை விட்டுட்டு ஒரு கவிஞன் ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல 30 லிட்டரரி ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறான். சரி. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலையுமே ஒரு வாரம். ஸோ அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மாசத்துல 15 நாள் வந்து அவங்களோட அந்த ஸ்பான்சர் பண்றாங்களே ஃபெஸ்டிவல்ல, அங்கே தான் தங்கியிருக்கான். அவன் வீட்டுக்கு வர்றதே இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னொரு பெண்ணு சொன்னாங்க, மலையாள எழுத்தாளர், என்னோட தோழி தான். அவ என்ன சொன்னான்னா, 6 மாசத்துல 40 ஃபெஸ்டிவல்ல நான் கலந்துக்கிட்டேன், வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு வந்து டைம் இல்லை. அப்போ ஒரு மாசத்துல 20 நாள் ஃபெஸ்டிவல்லே இருக்காங்க. ஸோ அவ்வளவு ஃபெஸ்டிவலும் யார் நடத்துறா? அங்க இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நடத்துறாங்க. அங்க இருக்கிற பத்திரிகைகள் நடத்து. இங்க வந்து யார் நடத்துறா? ஹிந்து ஒரு 3 நாள் 4 நாள் நடத்துறாங்க. ஹிந்துவை தவிர வேற யார் நடத்துறா? ஒரு பத்திரிகை நடத்துறது இல்ல. எத்தனையோ டிவி இருக்கு, அவ்வளவு இருக்கு, அது இருக்கு. அங்க டிவி தான் நடத்துறாங்க. கோடிக்கணக்கா செலவு பண்றாங்க, கோடிக்கணக்கா. எங்கெங்க இருந்தோ, வெளிநாட்டுல இருந்தோ, இங்க இருந்தோ, அங்க இருந்தோ. அதுல அவங்க முன்னுரிமை கொடுக்கறது வந்து மலையாளம் எழுத்தாளர்களுக்கு. ஒரு 100 பேரை அவங்க வரவழைக்கிறாங்கன்னா அதுல வந்து ஒரு 40 பேர் மலையாள எழுத்தாளர்கள். அப்போ அவங்க ஃபுல்லா அந்த வருஷம் பூரா லிட்டரரி ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு மாசம் வந்து நீங்க கெஸ்ட் லெக்சர் பண்ணுங்க. ஸோ அவங்க அந்த கெஸ்ட் லெக்சருக்கு பைசாவும் கிடைக்குது. பைசா தான் முக்கியம். அப்போ அவங்களுக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பான்சர் தேவையில்லை, நகை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பான்சர் தேவையில்லை, பூனைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க ஸ்பான்சர் தேவையில்லை. அவங்களுக்கு எல்லாமே இந்த மீடியா, அந்த கோடீஸ்வரர்களே வந்து போஷிச்சுட்டு இருக்காங்க. கேரளாவில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரியான செலிப்ரேஷனா என்ன? இவங்களை வந்து போஷிக்கிறது, ரைட்டர்ஸை போஷிக்கிறது. இல்லையே, உங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, உங்களுக்கு விருது கிடைக்குது. எல்லாருமே நிறைய பேர் இப்ப எங்க போனாலும் சாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா முந்தி இருந்த அளவு இப்ப வந்து கொண்டாடுறாங்கன்னு தான். நிலைமை வந்து மாறி இருக்கு. முன்ன இருந்த இது வந்து இப்ப இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து 0.1% கூட சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா நான் வந்து இப்ப ஒண்ணுமே இல்லை, அவுரங்கசீப் இங்கிலீஷ்ல வந்திருக்கு, 50 ரிவ்யூ வந்திருக்கு. ஆமா, 50 ரிவ்யூ வந்திருக்கு. அப்போ தமிழ்ல ஒரு புக்கு நான் போடுறேன், அதுக்கு என்ன ரிவ்யூ வந்திருக்கு? சாரு வட்டமே அவ்வளவுதானே சாரு. நீங்க வந்து இந்தியாவோட ஆங்கிலத்துல போறதுக்கும் தமிழ்ல போறதுக்கும் அதுதானே வித்தியாசம். ரீஜனல் லாங்குவேஜ் இல்ல மொத்தம் படிக்கிறவங்களே அவ்வளவுதானே. இல்ல, ஆங்கிலத்துல போறது வந்து ரொம்ப கம்மி. இங்க வந்து 9 கோடி பேரு, 9 கோடியில 3000 பேர் தான் படிப்பாங்க. ஆமா, அதை தான் கொண்டாடுறது இல்லைங்கிற. இங்க என்ன பண்ணணும்னா, கொண்டாட்டம்னா எதை நான் சொல்லுவேன் அப்படின்னா, 3 லட்சம் பேர் படிக்கணும், 30,000 காப்பி விற்கணும், அப்பதான் கொண்டாட்டம். ஓகே. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹாருகி முராகாமியை விட்டுருவோம், அவர் ஒரு செலிபிரிட்டி, அவர் சூப்பர் ஸ்டார், அவரை விட்டுருவோம். ரியூ முராகாமி பேரு யாருக்கும் தெரியாது. ஆனா ரியூ முராகாமியோட புக்கு பெங்களூர் புக் ஷாப்ல விற்கிது.
வித்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஜப்பான்ல அவர் ஒரு புக்கு போட்டா 1,00,000 காப்பி விற்கிது. அந்த 1,00,000 காப்பியில் அவருக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபா வந்து அவருக்கு அந்த இந்த ரூபா கணக்கில் சொன்னோம்னா 20 லட்சம் 30 லட்சம் ரூபா கிடைக்குது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாவலையுமே அவர் வந்து சினிமாவை எடுக்கிறாரு. ஒவ்வொரு நாவலையும் ஒவ்வொரு சிறுகதையையும். இதுதான் கொண்டாட்டம்னு சொல்றேன். இப்ப சொல்ல போனா என்னோட புக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மினிமம் கணக்கே போட்டுட்டோம்மா 9 கோடி பேர் இருக்கான். என் புக்கு வந்து ஒரு 30,000 காப்பி வித்தா நான் தான் செலிபிரிட்டின்னு, என்ன இந்த சமூகம் கொண்டாடுதுன்னு. 30,000 காப்பி போதும், 1000 காப்பி தான் அதிகபட்சம் விற்கிது. எனக்கு ரீடர்ஸ் 3000 பேர் இருக்காங்க, 1000 காப்பி தான் விற்கிது. இது எப்போ வந்து ஒரு 50,000 காப்பி, 50,000 காப்பிங்கிறது ரொம்ப மினிமமாக சொல்கிறேன், 50,000 காப்பி வித்துச்சுன்னா என்னை இந்த சமூகம் கொண்டாடுதுன்னு. அப்போ எனக்கு டிரான்ஸ்லேஷனே தேவையில்லை, நான் டிரான்ஸ்லேஷன் பக்கமே போக மாட்டேன். என் ஊர்லயே நான் சூப்பர் ஸ்டார், நீ வா இங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளியிலேருந்து சொல்றாங்கன்னா உங்களுக்கு என்ன அவார்டு கிடைச்சிருக்கு, ஆமா உங்களுக்கு என்ன எவ்வளவு காப்பி விற்கிது, இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் 1000 காப்பி விற்கிது அப்படின்னா இதுக்கு தான் நான் சினிமாவை எடுக்கிறேன். இங்க சினிமாவில் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான். ஒரு படத்தில் நடிச்சா ஒண்ணுமே இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலேஜில் என்ன பேச கூப்பிடுறாங்க. அந்த காலேஜோட ஒரு வருஷத்து டேர்ன் ஓவர் வந்து 2000 கோடி. நான் என்ன கேட்குறேன், 2 நாள் அங்கே தங்கி பேசணும். நம்ம எவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்கோம், எவ்வளவு சினிமா பார்த்துருக்கோம், அவ்வளவு ஞானத்தையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் வந்து 1,00,000 ரூபா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா, நாங்கள் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறோம் சார். ஆஹா, இது என்ன சேவை ஸ்தாபனமாக நடத்துறீங்க நீங்க, மதர் தெரசா மாதிரி. இது வந்து சம்பாத்தியம். ஒவ்வொரு பையனும் 50 லட்சம் ரூபா கொடுக்குறான். எனக்கு 1,00,000 ரூபா கொடுக்கறதுக்கு முடியாது, நாங்கள் வந்து கல்வி ஸ்தாபனம் நடத்துகிறோம், நீங்கள் ஃப்ரீயாக வந்து பேசிட்டு போங்கங்கிறாங்க. 0 டிகிரி வந்த சமயத்தில் இங்கே இருக்கிற யாருமே வந்து உங்களை ஆதரிக்கலை. அந்த புக்கை வந்து எல்லாரும் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஒரு ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்த ரைட்டர் வந்து அது நரகல் மாதிரி இருந்தது அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அண்ட் இந்திரா பாத்சாரதியை தவிர உங்களுக்கு வந்து யாருமே உங்களுக்கு வந்து ஆதரவு தரல. அப்போ ரொம்ப டிஜெக்டடாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று எழுதினேன். அதை வந்து ஒருத்தர்கிட்ட காமிக்கும் போது, ஆசையாக ஒருத்தர்கிட்ட காமிக்கும் போது அவர் வந்து உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, ஒரு பப்ளிஷிங் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப மனசு பயங்கர ரிஜெக்டா போய் நான் தூக்கிப்பட்டு ஐயோ இனிமேல் நம்ம வந்து எழுதக்கூடாது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த லிட்ராட்டியே, கம்ப்ளீட் லிட்ராட்டியே வந்து உங்களை தூஷிக்கும் போது, உங்களை வெறுக்கும் போது, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து புக் அனுப்பிச்சிருக்கீங்க, அவங்க வந்து அதை அப்படியே பிரித்து கூட பார்க்காம நீ ஏன் லத்தீன் அமெரிக்காவில் போய் எழுத வேண்டியது தானே அப்படின்னு உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. அப்படியே பார்சலை திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் உங்களை வந்து துவேஷிக்கிற சமயத்தில் இந்திரா பாத்சாரதியை தவிர உங்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு நான் எப்பயுமே ஆச்சரியப்படுவேன். அதை தவிர நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறீங்க. அந்த உங்கடா எல்லாரும் யார் வேணால் என்னை திட்டுங்க, ஆனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் அடுத்தடுத்தது எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து ரொம்ப 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 அற்புதமான மனநிலை. எப்படி நீங்கள் வந்து அப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறீங்க? எப்படி இல்லை, இன்ஃபேக்ட் பவுன்ஸ் பேக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டிப்ரெஸ் ஆறீங்களா முதல்ல? சரி, இந்த கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த செலிப்ரேஷனை பற்றி நம்ம ஒரு காமன் கிரவுண்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோமா? ஏன்னா அதை பற்றி இன்னமும் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப குமுறிக்கிட்டே இருக்கு. உங்களை தான் எல்லாரும் வந்து அப்படியே கடவுள் மாதிரி கொண்டாடுறாங்களே, ஒரு ஐகான் மாதிரி கொண்டாடுறாங்களே, இன்னும் ஏன் புலம்புறீங்கன்னா இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நம்ம எதுவுமே இல்லை. உதாரணமாக சொல்கிறேனே, அது இன்னும் விட்ட குறை தொட்ட குறையெல்லாம். கேரளாவில் நான் போகாத ஊரே கிடையாது. அதாவது போகாத ஊருன்னா போய் பேசாத ஊரே கிடையாது. எனக்கு ரொம்ப ஒரு ஊரோட பேர் வந்து ரொம்ப நூதனமா இருந்துச்சு, இரிஞ்ஞாலக்குடா. அந்த ஊருக்கு நான் 3 தடவை போய் பேசியிருக்கேன்.
அதுவும் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசுறேன். அப்படியே அந்த மாடி பஸ் ஸ்டாண்ட்ல மரத்து மேல, அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டோட ஆமா அதத்தான் நீங்க கோட் டேஸ்ல பென்யாமின் எழுதுறான்னு சொல்லி வாங்கி கட்டிட்டீங்க தப்பா சொல்லி. ஆமா அதுல ஃபுல்லா கிட்டத்தட்ட 3000 பேர். நான் அது பெரியாருக்கு மட்டும்தான் அதை நான் அப்படி கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு ஊர்ல, திருவனந்தபுரம் கூட இல்லை, எங்கேயோ ஒரு கிராமம். நான் பேசிட்டு இருக்கேன், தமிழ்ல தான் பேசுறேன், அவங்களுக்கு எதுவுமே புரியாது தமிழ்ல. அப்புறம் ஒரு ஆதிவாசி குடிகள்ல அவங்களுக்கு மலையாளமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆதிவாசிகளுக்கு வந்து இந்த சேஸ்ட் மலையாளமே ரொம்ப புதுசா இருக்கும். அங்க போய் நான் பேசுறேன். அப்ப நான் ஒருத்தட்ட கேட்டேன், ஏன்யா நான் வந்து தமிழ்ல பேசுறேன், இது எப்படி வந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னா? அவர் சொன்னாரு, அந்த பதில நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதுவும் அவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, இந்த வைகோ பேசுற மாதிரி, சீமான் பேசுற மாதிரி, அப்படியே உணர்ச்சி வசப்பட்ட அடி வயிற்றுல இருந்து பேசுவாங்க. அப்படியே சொல்லலாம் செல்லமா விளையாடும் மலையாளத்துல. அப்ப அவர் சொன்னாரு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் சார், நாளைக்கே மறந்துடும். நீங்க பேசுறது இங்க தொடுது, என்னமோ சொல்றீங்க, இங்க இருக்கு, நீங்க எங்களோட விஷயத்த பேசுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது, இது மறக்கவே மாட்டேங்குதுன்னாரு. ஸோ அதனால தான் திரும்ப 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 என்ன ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி அங்கே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் நானாக தான் அங்கே வந்து எனக்கு உடம்பு வந்து அந்த அளவுக்கு உழைக்கலை. நான் ஒரு நாள் போகிறேன் திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு, அது ஒரு 15-16 மணி நேரம் மெட்ராஸ்லேருந்து. அங்கேருந்து மலைக்காட்டுக்கு ஜீப்பில் போய் சேர்றேன். நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அந்த கேரளாவோட மிகப்பெரிய ஆக்டிவிஸ்ட், பேர் மறந்துட்டேன், ஒரு லேடி, அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க 10 மணிக்கெல்லாம் பேசிட்டாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. 1 மணி 12 மணிக்கோ 1 மணிக்கோ போறேன். அந்த 10 பேரும் அந்த லேடி மட்டும்தான் நான் பேசுறத கேட்குறாங்க. வீடியோ கூட கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு ஆக்டிவிஸ்டா, ஒரு லெஃப்டிஸ்ட் ஆக்டிவிஸ்டா இருக்கிறதுக்கு எனக்கு உடம்பு ஒத்துழைக்கல. அந்த லைஃப் அப்படியே தெருவில் படுத்து கிடக்கிறது, அவங்க அங்கே உள்ள ஓல்டு மாங்க குடிக்கிறது, நான் அவங்களோட தான் நான் குடிச்சாகணும். அங்கே போய் நான் ரெமி மார்டின் வேணும்லாம் கேட்க முடியாது. அப்படி இருந்து என்னால் முடியல. சரி வேண்டாம், நம்ம இது ஆக்டிவிஸ்ட் லைஃப் வந்து நமக்கு தேவை, முடியல அப்படின்னு விட்டேன். இதுதான் வந்து இப்படிதான். இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தமிழ்நாட்டில் நான் எந்த கல்லூரியிலையும் அழைக்கப்பட்டதில்லை, எங்கேயுமே நான் பேசப்பட்டதில்லை. ஆனா இங்க எல்லாரும் சினிமா நடிகர்கள் பேசுறாங்களே, வைக்கிறாங்க, உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என்ன மட்டும் இல்ல, இங்க வச்சுக்கலாம். ஒரு இன்னொரு வாதத்துக்கு எந்த எழுத்தாளரையும் இங்க கூப்பிடுறது இல்லை. இங்க கூப்பிடுறது எல்லாமே சினிமா நடிகர்கள், இயக்குனர்கள். அந்த இயக்குனர்கள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, கொஞ்சம் இலக்கியம் தெரிஞ்சவங்களா இருந்தா, அப்படி மிஸ்கின் மாதிரி அப்படிதான் கூப்பிடுவாங்களே தவிர, மற்றபடி எழுத்தாளர்களை வந்து இங்கே கூப்பிடுறதே கிடையாது. இதெல்லாம் தான் இங்கே எழுத்தாளர்களை கொண்டாடாத சமூகம்னு சொல்ல வர்றேன்.